கிலோமீட்டர் பற்றிய ஓர் அறிமுகம். இப்போது ஒரு எடுத்துக்காட்டு மூலம் கிலோமீட்டரை பற்றி நாம் புரிந்து கொள்வோம். இப்போது வர்ஷாவும் அவரது தாயும் தங்கள் கிராமத்திற்கு செல்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இந்த பயணத்தின் போது அவர்களுக்கு இடையே நடந்த உரையாடலை நாம் கேட்கலாம். அம்மா, சிறிது நேரத்திற்கு முன்பு நான் ஒரு பலகையில் சுரங்கப்பாதை 500 மீட்டர் தூரத்தில் உள்ளது என்று படித்தேன். அது எனக்கு புரிந்தது. இந்த மைல்கல்லில் சதாரா 25 கிலோமீட்டர் என்று எழுதப்பட்டுள்ளது. இதன் அர்த்தம் என்ன? வர்ஷா, சதாரா 25 கிலோமீட்டர் என்றால் சதாரா என்ற இடம் இந்த மைல்கல்லிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது என்று அர்த்தமாகும். 1 கிலோமீட்டர் என்றால் என்ன அம்மா? கிலோ என்றால் 1000. எனவே 1 கிலோமீட்டர் என்றால் 1000 மீட்டர். அம்மா, அதாவது இப்போது சதாரா 25,000 மீட்டர் தொலைவில் உள்ளது, சரிதானே? மிகவும் சரி. கிலோமீட்டர் என்பதன் சுருக்கம் கிமீ ஆகும். இந்த தூரங்கள் 1000 மீட்டர் அல்லது கிலோமீட்டரில் அளவிடப்படுகின்றன. ஏனெனில் அவற்றை மீட்டர்களில் அளவிடுவது கடினம். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர், 2 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 2000 மீட்டர், 7 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 7000 மீட்டர், 10 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 10,000 மீட்டர், 13 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 13,000 மீட்டர். இப்போது சதாரா நமது கிராமத்திலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அது எத்தனை மீட்டர் என்று சொல்? 1 கிலோமீட்டர் என்பது 1000 மீட்டருக்கு சமம். எனவே 9 கிலோமீட்டர் என்பது 9,000 மீட்டருக்கு சமம். ஆமாம், இப்போது நீ கிலோமீட்டர்கள் மற்றும் மீட்டர்கள் பற்றி நன்றாக புரிந்து கொண்டாய். ஆம் அம்மா. குழந்தைகளே, இந்த கலந்துரையாடலுக்கு பிறகு கிலோமீட்டருக்கும் மீட்டருக்கும் இடையிலான வேறுபாட்டை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது நம் பயிற்சிக்கான ஒரு உதாரணத்தை மேற்கொள்வோம். இது ஒரு விளக்கப்படம். இதில் வர்தாவிலிருந்து நாக்பூர் செல்லும் வழியில் உள்ள கிராமங்களும் அவற்றுக்கு இடையேயான தூரம் கிலோமீட்டர்களிலும் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த விளக்கப்படத்தை கவனமாக பாருங்கள். நான் இப்போது உங்களிடம் கேட்கப் போகும் கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். வர்தா 0 கிலோமீட்டர், வரூத் 7 கிலோமீட்டர், சோலாப்பூர் 14 கிலோமீட்டர், துல்ஜாப்பூர் 24 கிலோமீட்டர், சிந்தி 32 கிலோமீட்டர், கம்கான் 60 கிலோமீட்டர், அஜ்னி 76 கிலோமீட்டர், நாக்பூர் 79 கிலோமீட்டர். குழந்தைகளே, எல்லா கிராமங்களின் தூரங்களும் எங்கிருந்து அளவிடப்படுகின்றன? மேடம், அனைத்து கிராமங்களின் தூரமும் வர்தாவிலிருந்து அளவிடப்பட்டுள்ளது. அருமை. நாக்பூரிலிருந்து சிந்தி எவ்வளவு தொலைவில் உள்ளது? மேடம், நாக்பூர் வர்தாவிலிருந்து 79 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மேலும் சிந்தி கிராமம் வர்தாவிலிருந்து 32 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. சிந்திக்கும் நாக்பூருக்கும் இடையிலான தூரத்தை கணக்கிட நாம் 79இலிருந்து 32ஐ கழிக்க வேண்டும். இதை செய்வதன் மூலம் சிந்தியிலிருந்து நாக்பூர் வரையிலான தூரம் 47 கிலோமீட்டர் கிடைக்கிறது. மிகவும் சரி. இதேபோல் துல்ஜாப்பூரிலிருந்து வர்தாவுக்கான தூரம் 24 கிலோமீட்டர் மற்றும் சோலாப்பூர் அல்லது செலூராட் முதல் அஜ்னி வரையிலான தூரம் 76ஐ 14இல் கழித்தால் 62 கிலோமீட்டர் ஆகும்.